அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. பராத் இரவும் பராத் இரவின் சிறப்புகளும். பராத் இரவு என்பது ஷாபான் மாதத்தின் 15வது இரவாகும். இந்த இரவில் அல்லாஹ் தஆலா 7வது வானத்திலிருந்து முதல் வானத்தில் வருகை தந்து அடியார்களின் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தஆலா பதிலளிக்கின்றான். அன்று இரவு சூரியன் மறைந்த பிறகு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு உத்தரவிடுகின்றான், நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கள், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஸ்தக்ஃபிலோ, யாரோனும் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரனால் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு வழங்குகின்றேன். அது ஹல் மின் முஸ்தர்ஜிகின் ஃபஸ்தர்ஜிகு, யார் வாழ்வாதாரத்தை ரிஸ்கை கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா அவர்களுக்கு நான் ரிஸ்கை அளித்தருகின்றேன். யாரெல்லாம் எந்த கோரிக்கை என்னிடம் வைக்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஷாபான் மாதத்தின் மகரிப் தொழுகை 15வது இரவில் மகரிப் தொழுகையிலிருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜர் வாங்கும் வரை இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்றது. ஆகிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லவர்களே, இந்த இரவில் நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு கேட்கணும். என்ன செய்யணும்? இதுக்கு ஹதீஸ் ஒரு ஆதாரம் இருக்குது. ஒரு தடவை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க என்ன செய்கிறாங்க, நடு இரவில் காணாமல் போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் அவங்க தேடி பார்த்தா ஜன்னத்துல் பக்கீல இருந்தாங்க. அப்போ அவங்க துவா செஞ்சுருந்தாங்க. அப்போ கேட்டேன் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய இரவு வந்து ஷாபானுடைய 15வது இரவாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நரகவாசிகளை விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது. இந்த இரவில் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய அனைத்து நல்லதையும் கெட்டதையும் எழுதக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. ஹாமீம் அல் கிதாபில் மீன்வி இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தி முபாரக்கா, நாங்கள் இந்த இரவில் தான் புனிதமிக்க இந்த குர்ஆனை இருக்கிறோம் என்ற லௌஹ் மஹ்ஃபூஸில் நாங்கள் என்ன பதிவு செய்த இந்த குர்ஆனை இந்த இரவில் தான் மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது. அதே போல் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சில உத்தரவுகளை கொடுக்கின்றான். அதே போல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்கிறான். அதே போல் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லா மலக்குமார்களுக்கும் அவர்களுடைய பொறுப்புகளை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. மனிதனுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த ஷாபானுடைய மாதத்தின் 15வது இரவு இருக்கின்றது. ஆகிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லவர்களே, 14-15 நோன்பு வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, நீ ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னா, வருடந்தோறும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு மாதம் எது என்று சொன்னார். ஷாபானுடைய மாதமாக இருக்கின்றது. அதனால் தான் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நோன்பு வைக்கிற நிலைமையில் என்னுடைய அமலை உயர்த்தி அல்லாஹ் தஆலா உயர்த்தினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் தொழுகக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் என்னுடைய அமலை உயர்த்தினால் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினர்களே, 3 விஷயத்தை செய்யுங்க. 1 ஜக்காத்துக்கு கணக்கு பண்ணுங்கள், 2வது குர்ஆன் ஓதுங்க, 3வது